ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐலான். நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது சொல்யூஷன்ஸ் சாப்டரோட 20th கொஸ்டின். ஓகே, a 5% solution by mass of cane sugar in water has a freezing point of 271 Kelvin. Calculate the freezing point of 5% glucose in water if the freezing point of pure water is 273.15 Kelvin. Okay, so நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருந்தீங்கன்னா அது தெரிஞ்சிருக்கும். ஃப்ரீசிங் பாயிண்ட்ல டிப்ரெஷன் ஃப்ரீசிங் பாயிண்ட், எலிவேஷன், பாயிலிங் பாயிண்ட் படிச்சிருக்கோம். ஸோ ஃப்ரீசிங் பாயிண்ட் குறையும் சொல்யூட் ஆட் பண்றப்போ. அதே மாதிரி குறைஞ்சிருக்கா? பியூர் வாட்டர் 273 கெல்வின்ல இருந்தது, சொல்யூட் ஆட் ஆனதுனால 271 கெல்வின் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ என்ன சொல்றாங்கன்னா 5% சொல்யூஷன் பை மாஸ் ஆஃப் கேன் சுகர் இருக்கிறப்போ இவ்வளோ கெல்வின் இருக்கு அதோட ஃப்ரீசிங் பாயிண்ட். குளுக்கோஸா இருந்தா இவ்வளோ அப்படின்னு கேட்கும். ஸோ ரெண்டுத்துக்குமே எது கான்ஸ்டன்ட்? டிப்ரெஷன் ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கு சிம்பிள் ஃபார்முலா தான். என்னது? டெல்டா டிஎஃப், டிப்ரெஷன் ஃப்ரீசிங் பாயிண்ட். டெல்டா டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன சொல்லுங்க பார்ப்போம். டெல்டா டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு கேஎஃப் இன்டு மொலாலிட்டி. ஓகே, மொலாலிட்டி. கேஎஃப்ன்றது ஃப்ரீசிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட், மொலாலிட்டி ஃபார்முலா. மொலாலிட்டி ஃபார்முலா என்னது? மொலாலிட்டி நம்பர் ஆஃப் மோல்ஸ் divided by mass of solvent in kg. Number of moles of solute divided by mass of solvent in kg. Molality. Small m use பண்ணும். ஓகேவா? சோ இப்போ இதுல ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா KF கண்டுபிடிக்க போறோம். KF இஸ் a constant, அந்த இதுக்கு மாறாது. சோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் KF கண்டுபிடிச்சு ரெண்டாவது எக்ஸ்பிரஷன்ல யூஸ் பண்ணணும். அப்ப நமக்கு மொலாலிட்டி m தேவை. ஸோ m இஸ் ஈக்குவல் டு இப்போ சொன்னேன் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்டோட மோல்ஸ்னா என்னது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்னது? மேஸ் அப்பான் மோலார் மேஸ். கேன் சுகர்னா அதோட ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். அது டேரக்டா கொடுக்க பார்த்தீங்களா? கேன் சுகரோட ஃபார்முலா என்னன்னா C12H22O11. இதோட மோலார் மேஸ் பார்த்தீங்கன்னா 342. கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதாவது எத்தனை கார்பன் எத்தனை ஹைட்ரஜன் போட்டு வந்துடும். ஸோ மொலாலிட்டின்றது மேஸ் அப்பான் மோலார் மேஸ். எவ்வளோ மேஸ்? 5% இருக்காங்க. நம்ம பெர்சென்ட்னாலே கிராம் எடுத்துக்கோம். 5%னா 5 கிராம். 5 divided by 342 mass upon molar mass divided by mass of solvent in kg. Solvent மொத்தம் எவ்வளோ? we will be taking it as 100 இருக்கு total. 100 in kg எடுக்கணும். அப்ப divide by 1000 அப்படி எடுத்துக்கோம். ஓகே, mass of the solution kg. ஒரு நிமிஷம், mass of என்னது? இந்த ஈக்குவேஷன் ஃபார்முலா போய் பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோஸ்ல போட்டிருக்கோம். mass of the solvent in kg. ஓகே, ஸோ டோட்டல் 100 வச்சிருக்கோம். ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் யர் ஆன்சர். 2 0 கேன்சல் ஆயிரும். இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் 0.146 மொலாலிட்டின்னு வரும். ஓகேவா? அதே மாதிரி டெல்டா டிஎஃப்னா என்னது? டெல்டா டிஎஃப்ன்றது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் பிட்வீன் பியூரா இருக்கிறப்போ இருக்கிறதுக்கு இதுக்கு இருக்க டிஃபரன்ஸ். அதை ரெண்டையும் கண்டுபிடிச்சலாமா? 273.15 minus 271. அதான் டெல்டா டிஎஃப், which will be getting 2.15. இதுவும் கிடைச்சிச்சு. அப்ப டெல்டா டிஎஃப்ல கேஎஃப் சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? சோ கேஎஃப் என்னது? கேஎஃப் இஸ் ஈக்குவல் டு டெல்டா டிஎஃப் டிவைடட் பை எம். டெல்டா டிஎஃப் எவ்வளோ? 2.15 டிவைடட் பை எம். எம் கண்டுபிடிச்சோம் 0.146 பண்ணீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் த வேல்யூ, கான்ஸ்டன்ட் வேல்யூ. இல்ல சால்வ் பண்ணாம இப்படியே வச்சுட்டு கடைசியை கூட சால்வ் பண்ணிக்கலாம். டெல்டா கேஎஃப் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 5% குளுக்கோஸ் இருக்குன்ட்டாங்க, டெம்பரேச்சர் கொடுக்கல, நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 5% குளுக்கோஸ் இருக்குன்ட்டாங்களா? அப்போ அதுவும் மொலாலிட்டி எவ்வளவு? 5% குளுக்கோஸ்னா 5. குளுக்கோஸோட ஃபார்முலா என்ன? அப்படி அதோட இது என்னன்னா C6 குளுக்கோஸோடது C6H12O6. அதோட மேஸ் வந்து ஆல்ரெடி நிறைய சம்ஸ்ல பார்த்துருக்கோம். 180 வரும் மோலார் மேஸ், 180 கிராம் பர் மோல். ஸோ 180 டிவைடட் பை இதுவும் டோட்டலா 100 டிவைடட் பை 1000 இதுக்கு கேஜியா மாத்துறதுக்காக. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் an answer like 0.278 mனு வரும். சோ இப்போ நமக்கு டெல்டா டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு கேஎஃப் இன்டு எம். கேஎஃப் போனதுல கண்டுபிடிச்சிருக்கோமா? கேஎஃப் ஓட வேல்யூ போனதுல கண்டுபிடிச்சிருக்கோமா? 2.7 2.0 எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? கேஎஃப் அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். 2.15 டிவைடட் பை 0.146 இன்டூ எம் கண்டுபிடிச்ச வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட் பண்ண போறோம், which is 0.278 பண்ணீங்கன்னா டெல்டா டிஎஃப் வேல்யூ கிடைச்சிடும், which is கால்குலேட் பண்ணீங்கன்னா 4.09 டிகிரி செல்சியஸ். ஸோ டெல்டா டிஎஃப்னா எனக்கு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் கிடைச்சிருச்சு. அப்போ எவ்வளோல இருந்து எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு? சேஞ்ச் ஆகாம இருக்கிற பியூரா இருக்கிறதுல இருந்து இவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு.
ஸோ விச் இஸ் டெல்டா டிஎஃப்னா என்னது, ஃபைனல் டெம்பரேச்சர் மைனஸ் இனிஷியல். பியூரா இருக்கிறதுக்கு அப்புறம் பியூரா இருக்கிறப்போ கூட இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இருக்கிறது சொல்லியிருக்கோம். ஸோ பியூர் ஆனதுக்கு அப்புறம் இருக்கிறது கூட இருக்கும். ஸோ 273.15 வந்து இதை குறைச்சிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் த வேல்யூ விச் இஸ் 269.06 கெல்வின் வரும். ஓகேவா, புரிஞ்சா? ஸோ there is a depression in freezing point. Okay, freezing point குறையும். Okay, okay guys, that's it for today. Next video பார்ப்போம். Thank you.